வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பிரபல தமிழ் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல் வரை உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்று செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. கட்சி தொடங்கப்பட்ட 4 மாதங்களுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 2 கட்சி தொடங்குவதாக அறிவித்த விஜய், கட்சியின் அரசியல் இலக்குகளை தெளிவாக வரையறுத்துள்ளார் என்று டிவிகே பொதுச் செயலாளர் என் புஸ்ஸி ஆனந்த் வலியுறுத்தினார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வரும் ஜூலை 10 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் டிவிகே எந்த அரசியல் கட்சியிலும் பங்கேற்காது அல்லது ஆதரிக்காது என்று ஆனந்தன் அறிக்கை உறுதிப்படுத்தியது. இந்த இடைத்தேர்தலில் திமுக மற்றும் பாமக இடையே நேரடி போட்டி நிலவும் என்றும் அதிமுக தேர்தலை புறக்கணித்துள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிவிகே இன் முதன்மையான கவனம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெறுவதே ஆகும். மேலும் விஜய் அதன் முதல் மாநாட்டின் போது கட்சியின் சித்தாந்தம் மற்றும் எதிர்கால நிகழ்ச்சிகளை கோடிட்டு காட்டுவார். இந்த மாநாட்டை தொடர்ந்து விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். 49 வயதான விஜய் கணிசமான ரசிகர் பட்டாளத்துடன் இந்தியாவின் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவர் மற்றும் தமிழ்நாட்டின் நெரிசலான அரசியல் அரங்கில் நுழைந்த சமீபத்திய பிரபலம் ஆவார். டிவிகே தொடங்குவதற்கான அவரது முடிவு ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனெனில் அவர் தனது ரசிகர் மன்றமான விஜய் மக்கள் இயக்கத்தின் கீழ் பல்வேறு பிரிவுகளை ஏற்பாடு செய்து தனது அரசியல் முயற்சிக்கு தயாராகி வந்தார். அது இப்போது 25 செயலில் உள்ள பிரிவுகளை கொண்டுள்ளது. விஜய் ஐடி பிரிவு மற்றும் அரசியல் சவால்களை சமாளிக்க ஒரு வழக்கறிஞர் பிரிவையும் நிறுவியுள்ளார். எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா, சிவாஜி கணேசன், விஜயகாந்த், கமல்ஹாசன் உட்பட அரசியலுக்கு மாறிய தமிழ் நடிகர்களின் பட்டியலில் விஜயும் இணைகிறார். எம்.ஜி.ஆரும் ஜெயலலிதாவும் குறிப்பிடத்தக்க அரசியல் வெற்றியை கண்டாலும் சிவாஜி கணேசன், விஜயகாந்த் போன்றவர்கள் குறைந்த வெற்றியையே அனுபவித்தனர். மற்றொரு சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் 2021 தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருந்த நிலையில் உடல்நல காரணங்களால் அரசியலில் இருந்து விலகினார். அரசியல் களத்தில் நுழையும் விஜய், முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி போன்ற நிறுவப்பட்ட தலைவர்களுக்கும், உதயநிதி ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போன்ற இளைய தலைவர்களுக்கும் எதிராக போட்டியிடும் சவாலை எதிர்கொள்கிறார். கடந்த 4 தசாப்தங்களில் எம்.ஜி.ஆரின் அரசியல் வெற்றியை எந்த நடிகரும் பிரதிபலிக்காத நிலையில் 75% வாக்குகளை திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆதிக்கம் செலுத்தும் தமிழகத்தில் அவரது அரசியல் நகர்வு துணிச்சலானது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.